அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். என் பேர் நிமி. நான் எனக்கு எதை பற்றி பேச போகிறேன், பிக் பாஸ் தான் பற்றி பேச போகிறேன். நேற்று எபிசோட் பார்த்தோன்னே ஒரு ஆத்திரமான ஒரு விஷயம் நடந்தது. ஒரு டாஸ்க்கு வச்சு அந்த டாஸ்க்கு 5 கேள்விக்கும் பதில் சொல்கிறவங்க, கரெக்டாக பதில் சொல்கிறவங்க எவிஷனுக்கு ஆக மாட்டாங்க, எவிஷன் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. இந்த வாரம் எவிஷனில் காயத்ரி தான் போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு காயத்ரி எவிஷன்லேருந்து காப்பாற்றிட்டீங்க. இது என்ன ஒரு ஸ்கிரிப்டா, இது நாடகமா, மக்களை ஏமாத்துறீங்களா அப்படின்லாம் நிறையா விஷயங்கள் யோசிக்க சொல்லுது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வித்தியாசமான மற்றவங்கள பற்றி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தீங்க. ஆனால் காயத்ரி கிட்ட மட்டும் நமிதா சம்மந்தப்பட்டமான விஷயமே கேட்டுட்டு இருந்தீங்க. நமிதாக்கும் காயத்ரிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு நட்பு, இவங்க டீப்பான தோழிகள், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்குள்ள ஒரு டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நமிதா பற்றி மட்டும் நீங்கள் காயத்ரிகிட்ட கேட்டிங்களா? காயத்ரிகிட்ட நமிதா பற்றியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அந்த 5 கொஸ்டினும் வேறு எந்த சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லையே. பரணியை பற்றியோ இல்லை ஓவியா பற்றியோ கிடையாது, நமிதா பற்றி தானே கேட்டீங்க. அப்போ இவங்களுக்கு இருக்கிற நட்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த கேள்வி கேட்டீங்க. அவங்க எவிஷன்லேருந்து வெளியாகி, அதாவது எவிஷன் ப்ராசஸ்க்கு ஆகாமல் எவிஷன் போக முடியாமல் இது பண்ணீங்க, காப்பாற்றிட்டீங்க. இதெல்லாம் ஒரு நாடகமா அப்படின்னு நிறைய யோசிக்க தோணுது. இத்தனை நாள் பார்த்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே பிக் பாஸே ஒரு கேம் ஆடுறாரோ அப்படின்னு தோன்றதுனால எங்களுக்கு இன்னும் பிக் பாஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நேற்று பார்த்த வரைக்கும் காயத்ரி போயிடுவாங்க அப்படின்றதும், ஆனால் எப்போ பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு இந்த மாதிரி ஒரு இது பண்ணி எவிஷன் ப்ராசஸ்க்கு போகாமல் காயத்ரி காப்பாற்றினாரோ, இதெல்லாம் ஒரு கேமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா இருக்குமா அப்படின்னு நிறைய யோசிக்க தோணுது. இதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்க்குற அந்த ஆர்வமே போயிடுச்சு தான் சொல்லணும். இருந்த ஒரு 2-3% கூட இன்ட்ரெஸ்டிங் கூட நீங்கள் நேற்று பண்ண ஒரு டாஸ்க்குனால ஆர்வம் போயிடுச்சு. இது எத்தனை பேர் நோட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட பர்சனலாக சொல்கிறேன், இது இன்னமும் ஒரு கேம் மாரியோ இல்லை ஸ்கிரிப்ட் மாரியோ எனக்கு இருக்குது. நான் பேசுனதில் ஏதாவது இருந்தால் என்னை மன்னிக்கணும். நன்றி.